أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால 30வது ஜுஸ்ல இருக்கக்கூடிய இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களையும், அதாவது சூரா கத்ர் அப்படிங்கிற அந்த சூறா வரைக்கும் நம்ம அதனுடைய விளக்க உரையை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம சூரா அல் பையினா அப்படிங்கிற சூறாவுடைய விளக்க உரையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா அதிகப்படியான படிப்பினைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூறாவில் இருக்கக்கூடிய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பார்க்கிறதுக்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களோட நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ள போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين خنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنها ذلك لمن خشي ربه பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பவர்களிலும் உள்ள இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுடைய நிராகரிப்பிலிருந்து விலகிவிடக்கூடியவராய் இருக்கவில்லை. தெளிவான சான்று தங்களிடம் வரும் வரை தூய்மையான வேத நூல்களை ஓதி காண்பிக்கும் ஒரு தூதர் அல்லாஹ்விடமிருந்து வரும் வரை அவற்றில் முற்றிலும் நேர்மையான நிலையான சட்டத்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கும். முன்பு வேதம் அருளப்பட்டவர்கள் பிளவுபட்டு போனது நேர்வழி குறித்து தெளிவான சான்று அவர்களிடம் வந்த பிறகுதான். மேலும் தங்கள் தீனை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்கியவர்களாகவும் முற்றிலும் ஒருமனப்பட்டவர்களாய் அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும் என்பதையும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தும் கொடுக்க வேண்டும் என்பதையும் தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை. இதுதான் மிகவும் சரியான நேரிய தீன் ஆகும். வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள நிராகரிப்பாளர்கள் திண்ணமாக நரக நெருப்பில் தான் வீழ்வார்கள். அதில் நிரந்தரமாய் விழுந்து கிடப்பார்கள். அவர்கள்தான் படைப்பினங்களில் மிக கீழ்த்தரமானவர்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் புரிந்தார்களோ அவர்கள்தான் திண்ணமாக படைப்பினங்களிலும் மிகவும் மேன்மை வாய்ந்தவர்கள். அவர்களின் கூலி அவர்களுடைய அதிபதியிடம் நிலையாக தங்கும் சுவனங்களாகும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் அவர்களை குறித்து திருப்தியுற்றான், அவர்களும் அவனை குறித்து திருப்தியுற்றார்கள். இவை அனைத்தும் தம் இறைவனை அஞ்சக்கூடிய மனிதருக்குரியவை ஆகும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த இடத்துல அல் பையினா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தெளிவான ஆதாரம், தெளிவான சான்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நமக்கு எந்த ஒரு விஷயமுமே தெளிவான சான்றுகள் இருந்தா அதை நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா நம்புவோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்றிக்கொள்வோம் இல்லைங்களா? இது எனக்கு உண்மைன்னே தெரியல, நான் எப்படி இதை பின்பற்றுறது? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அப்படிதான் பண்ணுவோம் இல்லைங்களா?
சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பையினா என்பதின் மூலமாக நமக்கு எதை இங்க வந்து சொல்ல விரும்புறா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சூரா பையினா அப்படிங்கறதனுடைய அர்த்தம் தெளிவான ஆதாரம், அத்தாட்சி, சான்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை வேணா எடுத்துக்கிடலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பையினா, எதை ஆதாரம் அப்படின்னு சொல்றான் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து மதனி. மதனி அப்படின்னா நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஹிஜ்ரத் செய்த பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை 23 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமா வஹியா இறக்குனாங்க. அதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய குர்ஆன். சரிங்களா? அப்ப அந்த மதீனால அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனங்களுக்கு மதனி என்கின்ற பெயர் உண்டு. சரிங்களா? அப்ப இந்த சூரா அல் பையினா மதனி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இதுல ஸ்காலர்ஸ்க்கு இடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அறிஞர்களுக்கு இடையே ஒரு விதமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, இது வந்து மக்கி அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. இல்ல இது மக்காவில் இருக்கும் பொழுது அருளப்பட்ட வசனங்கள் அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. சிலர் வந்து அதற்கு ஒரு காரணம் சொல்லி இல்ல இந்த காரணத்தினால இது மதினால அருளப்பட்டது அப்படிங்கிற இருவேறு கருத்துகள் இருக்கிறது. சரிங்களா? சோ இதுல வந்து நம்ம இதுல மதனி அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். இப்ப இதுல கிட்டத்தட்ட 8 வசனங்கள் மட்டுமே இருக்குது. சரிங்களா? 8 வசனங்கள் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல் வசனம், ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுடைய நிராகரிப்பிலிருந்து விலகிவிடக் கூடியவராய் இருக்கவில்லை, தெளிவான சான்று தங்களிடம் வரும் வரை. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம சில விஷயங்களை கிளியர் பண்ணிடலாம் என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் வந்து அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா விஷயத்த வாங்கியிருக்காங்க, கலெக்ட் பண்ணிருக்காங்க, சேகரிச்சு இந்த ஹதீத்தை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி கிட்ட போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, உபையே, திண்ணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நபியாகி என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட என்ன பண்றாங்கன்னா, லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்கின்ற இந்த சூறாவை உங்ககிட்ட ஓதி காண்பிக்க சொன்னாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா உபை இப்னு கஅப் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட பெயரை அல்லாஹ் உச்சரிச்சானா? உபை என்கின்ற என்னுடைய பெயரை அல்லாஹ் உச்சரிச்சு என்கிட்ட இந்த சூறாவை உங்க வாய் மூலமாக எனக்கு என்னன்னா வாசிச்சு காண்பிக்க சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆம் உபையே, ஆம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அவங்க அழுதுட்டாங்க. சந்தோஷத்தால அவர்கள் அழுதுட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த சூறாவை அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒதுக்கி காமிக்கிறாங்க. சோ இது வந்து அல்லாஹ் வந்து என்னுடைய பெயரை குறிப்பிட்டது ஒரு சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய் மூலமாக இந்த சூறாவை இந்த குறிப்பிட்ட சஹாபியிடம் ஓதி காண்பிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு கௌரவமாக அந்த சஹாபி வந்து கருதுனாங்க. சரிங்களா? சோ இந்த ஒரு விஷயம் வந்து இங்க சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சூறாக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வேதக்காரர்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? வேதக்காரர்கள் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வேதக்காரர்கள் என்றால் யார்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களை வந்து ப்ளீஸ் நேம் மென்ஷன் பண்ணி கூப்பிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மியூட் பண்ணிக்கிடுங்க. நான் பேர் கூப்பிடுறவங்க மாத்திரம் அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா கிளியரா இல்ல ரெக்கார்டிங்ல. சொல்றேன்னு விரும்புறவங்க ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். உங்களோட கையை உயர்த்துங்க. நான் உங்களோட பெயரை குறிப்பிட்டு கூப்பிடுறேன். வேதக்காரர்கள் என்பவர்கள் யார்? உங்களுக்கு கீழே இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ற பட்டன் எங்க இருக்குன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? சொல்லுங்க சிஸ்டர். ஓகே சொல்லுங்க சிஸ்டர். இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல்.
ஓகே, யூதர்கள். வேற யாராவது சொல்றீங்களா சிஸ்டர்? வேதக்காரர்கள் என்றால் யார்? இஸ்ராயல் சந்ததிகள் தானே? ஓகே, இஸ்ராயல் சந்ததி. எனக்கு தெளிவான கரெக்டா வரணும். வேதம்னா என்ன, என்ன வேதம்னா என்ன வேதம், வேதக்காரர்கள்னா யாரு அப்படிங்கிறது தெளிவா வரணும். தௌராத் வேதம், மூசா நபி. ஓகே, ஒரே ஒரு வேதம் தான் நமக்கு இருக்கா? வேதம் அருளப்பட்ட அனைத்து சமூகமும் வேதக்காரர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேடம். 4 வேதம் இருக்குப்பா. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க ஜீனத் சிஸ்டர், சொல்லுங்க. ரிக், யஜுர், சாமதார்மன்னு அதுங்களை சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து தாவூத் நபிக்கு வந்து சாரி. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். யாராவது தெளிவா சொல்றீங்களா? யாராவது தெளிவா சொல்ல முடியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த இஞ்சில் வேதம். ஓகே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீல் வேதம். ஓகே, வேற? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன். சோ நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். மியூட் பண்ணிக்கிடுங்க சிஸ்டர், மியூட் பண்ணிக்கிடுங்க. சோ நமக்கு நிறைய லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு சமுதாயம் வரும், அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியை இறக்குவாங்க. இறக்கிட்டு நீங்க ஓரிரை கொள்கை அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கறத சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி எப்படி அவங்க வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி தருவாங்க. அப்ப அந்த சமுதாயம் அதை கேட்டு பின்பற்றல அப்படின்னா அல்லாஹ் அந்த சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்தை அழிச்சிருவான். நிறைய பார்த்திருக்கோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடத, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடத பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய சமுதாயங்கள் வந்து நபிமார்கள் அல்லாஹ் வரிசையா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா 25 நபிமார்களை பத்தி மட்டும்தான் குர்ஆன்ல குறிப்பிட்டிருப்பான். ஆனா 1.5 லட்சத்துக்கும் மேல இருக்கக்கூடிய நபிமார்கள் அல்லாஹ் இவங்க வந்து பூமிக்கு அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? இதுல ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்க வேதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதம். சரிங்களா? யூதர்கள், யகூதிகள், இஸ்ரவேலர்கள் சொல்லிட்டு பல பேர்கள் அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் தௌராத். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் என்னது? இன்ஜீல். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல யகூதுகள், நசாராக்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தவங்க. சோ அவங்கள பத்தி குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த யூதர்களுக்கு, இந்த கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு அந்த வேதம் கொடுத்தது யாரு அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்ன மாதிரி இன்னைக்கு நம்ம குர்ஆன் அப்படிங்கிற அந்த வேதம் நம்மளோட கையில இருக்கு. அதே போல இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை கொடுத்தாங்க. அந்த வேதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் தான். இறுதியாக ஒரு தூதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வருவாங்க. எந்த நபி அப்படிங்கிற அடையாளங்கள் தான் சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய பெயர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த கோத்திரத்துல இருந்து, இந்த மக்கால இருந்து, இந்த குறைஷி குலத்துல இருந்து அப்படிங்கறதெல்லாம் சொல்லல. ஆனா ஒரு தூதர் வருவாங்க, இறுதியாக ஒரு தூதர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுல குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதத்திலும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இன்ஜீல் வேதத்திலும் சொல்லப்பட்டிருந்தது. அது என்னது? பைபிள், ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்னு சொல்றாங்க இன்னைக்கு. அப்போ அந்த வேதத்திலே நம்ம என்ன பண்ணணும்னா நம்பிக்கை கொள்ளணும். ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றக்கூடாது. ஏன்னா காலாவதி ஆகி விட்டது. அதுல நிறைய மக்கள் என்ன பண்ணாங்க, இல்லாத விஷயங்கள் எல்லாம் புகுத்தி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துட்டு தேவையில்லாததான் என்ன பண்ணிட்டாங்க, விளக்கிட்டாங்க. சரிங்களா? சோ வேதம் அருளப்பட்டவர்களிலும், வேதம் இப்ப இந்த இடத்துல யார பத்தி பேசுறாங்க அப்படின்னா 2 கூட்டம். ஒண்ணு யூதர்கள், இன்னொன்னு கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கும் அந்த வேதத்தை அருளியது அல்லாஹ் தான். அந்த வேதத்திலும் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்கின்ற ஓரிரை கொள்கையை பத்தி தான் அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தான். ஆனால் காலப்போக்குல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல குறிப்பிட்டிருந்தபடி இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது என்ன பண்ணல, நம்பிக்கை கொள்ளல. ஏன் நம்பிக்கை கொள்ளல? அவங்க எங்களோட கோத்திரத்திலிருந்து வரல, எங்கள மாதிரியான பெரிய கோத்திரத்திலிருந்து வரல. அவங்க வந்து அரபியர்கள்ல இருந்து, மக்கால இருந்து, வேற ஏதோ ஒரு கூட்டத்துல இருந்து வந்துட்டாங்க, அதனால நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு படி மேலேயே போய் அவங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளும் நம்பிக்கை கொள்ளணும், அவங்களை என்ன பண்ணாங்க, கடவுளாகவே மாற்றக்கூடிய நிலை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இந்த வேதக்காரர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் இதுல வந்து நமக்கு பேசுறாங்க. என்ன அப்படின்னா வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும், இப்ப வேதம் அருளப்பட்டவங்க யாரு? ஃபர்ஸ்ட் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அவங்கள இணை வைப்பாளர்களிலும்,
இந்த இடத்துல இணை வைப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன இணை வைத்தாங்க அப்படின்னா, அல்லாஹ்விற்கு இணையாக அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை அவர்கள் கடவுளாக வணங்குனாங்க. சரிங்களா? இப்ப இணை வைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பேரு ஒண்ணு, வேதக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு பேர். சரிங்களா? இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுடைய நிராகரிப்பிலிருந்து என்ன பண்ணாங்க? அவங்க இறைவனை மறுத்தாங்க. இறைவனை மறுப்பது என்பது அல்லாஹ் ஒருத்தனை மாத்திரம் மறுக்கிறதா அப்படின்னு கேட்டா ஆமாவா இல்லையா சிஸ்டர்? இறைவனை மறுக்கிறதுங்கிறது ஷிர்க் பண்றது அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருத்தனை மறுக்கிறது மட்டுமா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. ஷிர்க் என்பது இறைவனை மறுப்பது என்பது அல்லாஹ்வை நான் நம்பல அப்படிங்கிறது மட்டுமா? இறை தூதரையும் நம்பாத இருக்கிறது தான். வெரி குட். இறைவனையும் நம்பாத, இறை தூதரையும் நம்பாத இருக்கிறது. இறை அவங்களுடைய தூதரை மாத்திரம் அல்ல, அல்லாஹ் அவங்க எதையெல்லாம் அருளி இருக்கிறானோ அவற்றின் மீதெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கான், நம்பிக்கை கொள்ளணும். இறுதி தூதர் அனுப்பியிருக்கான், நம்பிக்கை கொள்ளணும். மலக்குகள் இத்தனை பேருன்னு சொல்றா, நம்பிக்கை கொள்ளணும். இவங்கதான் சொர்க்க நரகம் இங்கதான் இருக்குன்னு சொல்றா, நம்பிக்கை கொள்ளணும். எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டிருக்கிறானோ அவை அனைத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இது தௌராத்து இன்ஜீல் இருக்கு, அதை நம்பிக்கை கொள்றாங்க. அல்லாஹ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறதையும் நம்பிக்கை கொள்றாங்க. நம்பிக்கை கொண்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க? ஆனா நாங்க குர்ஆனை நம்ப மாட்டோம், இறுதி தூதராகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அதைத்தான் இந்த வசனத்துல சொல்றான். யாரெல்லாம் இந்த இடத்துல அஹ்லுல் கிதாப் முதல்ல வசனத்திலே பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப். அஹ்லில் கிதாப் என்பது இந்த வேதம் அருளப்பட்டவர்களை குறிப்பிடுது. சரிங்களா? முஷ்ரிக்குகள், முஷ்ரிக்குனா ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. முன்ஃபக்கீன இறை நிராகரிப்பவர்கள் முஷ்ரிக்குகளை பத்தி சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய இறை நிராகரிப்பிலிருந்து வெளியில வரமாட்டாங்க. எப்போ வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு தெளிவான சான்று அவங்க கிட்ட வர்ற வரைக்கும் அவங்க அந்த இறை நிராகரிப்புல இருந்து வெளியில வர மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப லம் இல்லை யகுல் இதில் எதிலிருந்து அவங்க வந்து இந்த இடத்துல எதை சொல்ல வராங்கன்னா அல்லதீன கஃபரு யார் மறுத்தார்களோ. இந்த இடத்துல எந்த இறை மறுப்பாளர்களை பத்தி பேசுறாங்கன்னா அஹ்லில் கிதாப் வேதம் வழங்கப்பட்டவர்களில் இருக்கக்கூடிய யூதர்களிலும் கிறிஸ்தவர்களிலும் யார் வந்து என்ன பண்றாங்க? ஷிர்க் செஞ்சாங்களோ, யார் இறைவனை மாத்திரம் ஏற்றுக்கிட்டு அவங்க சொன்ன விஷயங்களை நம்பாம இருந்தாங்களோ அவங்க எப்ப நேரான வழிக்கு வருவாங்க? அவங்களுடைய இந்த இறை மறுப்புல இருந்துன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு தெளிவான சான்று அவர்களுக்கு வழங்கும் வரை அவர்கள் அவர்களுடைய இந்த ஷிர்க்ல இருந்து அவங்க வெளியில வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு இந்த வேதக்காரர்களுக்கு இந்த அஹ்லில் கிதாப் என்கின்ற இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற இறுதி தூதர் என்ன பண்ணாங்க? அனுப்புனாங்க. அப்போ அந்த அதுல என்ன பண்றது? அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வேதம் என்பது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மாத்திட்டாங்க, அதை சிதைச்சிட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை தனக்கு வேண்டியவாறு என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திக்கிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பைபிள்ல நீங்க போய் வசனங்கள் வந்து பாத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா சொல்றேன். பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கு நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு சாப்டருக்கு ஒரு நேம் கொடுத்திருப்பாங்க. இது வந்து பவுல் சொன்னது. ஆக்சுவலா அந்த காலத்துல அந்த வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மன்னர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இல்ல இந்த வசனம் வந்து ரொம்ப கொஞ்சம் கடுமையா இருக்கு, இது நமக்கு ஈஸியானது மாதிரி நம்ம மாத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்திக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரியான நிறைய கரப்ஷன், நிறைய சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய உண்மைத்தன்மை மாற்றப்பட்டதுனால அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் அசல்ல இருந்து அது அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மை இழந்துருச்சு. சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப அவங்களுடைய மதீனால அவங்க வாழ்ந்துட்டு இருக்க போது இந்த யூதர்கள் அங்க நிறைய பேர் இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் அங்க இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல? இந்த நபியை நம்பல. நபி சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய தௌஹீத் ஓரிரை கொள்கையை அவங்க நம்பல. அந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி, நான் உங்களுக்கு பையினா ஒரு தெளிவான சான்று உங்களிடையே நான் அனுப்புற வரைக்கும் நீங்க கரெக்டான பாதைக்கு நீங்க வரமாட்டீங்க அப்படிங்கறத என்ன பண்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றாங்க. சோ முஷ்ரிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. முஷ்ரிக் ஷிர்க் அப்படிங்கிற. சரிங்களா? அவங்க யாரு? அவங்க எல்லாம் சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்ப யூதர்கள் பாத்தீங்க அப்படின்னா கிடையாது, ஷிர்க்குகள் கிறிஸ்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இல்ல. ஆனா நிறைய மக்காவாசிகள் பாத்தீங்கன்னா குறைஷிகள்ல அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா சிலைகளை வழிபடக்கூடியவர்களாக அவர்களும் நம்பிக்கை கொள்ளல.
அப்போ இந்த இடத்துல அஹ்லுல் கிதாப் என்கின்ற அவர்களும் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதே போல இந்த முஷ்ரிக்குகளும் என்ன பண்ணல, நம்பிக்கை கொள்ளல, சிலைகளை வணங்கினாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது? இவங்க வேதத்தை நம்பினாங்க, ஆனா ஒரு பகுதியை அவங்க மறுத்தவர்களாக இருந்ததுனால அவர்கள் ஷிர்க் செய்தவர்களாக அவர்கள் ஆகிவிட்டாங்க. இப்ப யாரெல்லாம் இறைவனை மறுத்து வேறொரு விஷயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அதை நம்புறாங்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களாக ஆகி விடுறாங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஹ்லில் கிதாப் என்பது டெக்னிக்கலா அவங்க ஒரு ஷிர்க் செய்யறவங்க தான். எப்படி? அல்லாஹ் சொல்ற விஷயத்த நம்பல, குரானை நம்பினால முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அவங்க எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கடவுளாக வணங்குனாங்க. அப்ப ஆப்வியஸா வெளிப்படையா அவங்க அந்த ஷிர்க் என்பது அவங்க பண்ணாங்க. புத்தகத்தின் எல்லா வேதங்களின் மீது நம்பிக்கை கொள்ள, எப்படி? குரானை நம்பல. அதே போல சில மலக்குகளை ஏற்றுக்கொள்வாங்க, சில மலக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம சூரத்துல் பக்கரால நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பேன். அவங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேதனையை கொண்டு வரக்கூடிய ஒரு மலக்காக இருந்தாங்க. இன்னொரு மலக்கு பாத்தீங்கன்னா தென்றல் வசந்தத்தை கொண்டு வரக்கூடிய மலக்காக இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நான் இந்த மலக்க நம்பிக்கை கொள்ள மாட்டேன், ஏன்னா அவங்க தண்டனையை கொண்டு வராங்க, இவங்க ரொம்ப வசந்தத்தை கொண்டு வராங்க, அதனால நான் இவங்கள நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ தனக்கு எதெல்லாம் ரொம்ப ஆதரவா இருக்குதோ, தனக்கு ஏத்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் நம்பிக்கை கொள்ளுவாங்க. தனக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயத்துல நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. ஒரு விஷயத்துல நம்பிக்கை கொண்டு ஒரு விஷயத்துல நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால் அவர்களும் உண்மையான முஃமின் முஸ்லிம் என்பது கிடையாது. சோ இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பகுதியை நம்பினாங்க, இன்னொரு பகுதியை அவங்க நம்பல. சோ அதனாலதான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான், உங்கள்ட்ட தெளிவான சான்று, பையினா எவிடன்ஸ், அந்த அத்தாட்சி வர்ற வரைக்கும் நீங்க மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தப்பான விஷயத்துல இருந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வெளியில வர மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. என்னென்ன விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை கொள்ளலவங்க? மறுமை நாள் மேல நம்பிக்கை கொள்ளல. நம்ம சூரா நபால அம்ம யதஸஅலூன அனின் நபைல் அதீம் எடுத்தோடனே பார்ப்போம், அவர்கள் எதை பற்றி வினவு கொண்டிருக்கிறார்கள், எதை பத்தி, அந்த நாள் வரும், அந்த நாள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுமை நாள் என்பதே வராது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தை அவங்க கொண்டிருந்தாங்க. மறுமை நாள் மேல நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. மலக்குகள்ல ஒருத்தவங்களை நம்புவாங்க, ஒருத்தவங்களை நம்ப மாட்டாங்க. குர்ஆனை நம்பல, இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பல. சோ இதுல பாத்தீங்கன்னா அப்படியே இதெல்லாம் நம்பலைன்னா அவன் உண்மையான முஸ்லிமான்னு கேட்டா கிடையாது. சோ வேதக்காரர்களுக்கு வேதம் அருளப்பட்ட பிறகும் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியை அவர்கள் மறுத்தவர்களாக இருந்தாங்க. ஆயினும் அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களுக்கு நான் தெளிவான அத்தாட்சி நான் கொண்டு வரேன், அது வரைக்கும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நேரான பாதையில வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அதே போல ஏன் இவங்க இறை மறுப்பாளர்கள் என்று இங்கு குறிப்பிடப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதக்காரர்கள் அல்லதீன கஃபரு, ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க நம்பிக்கை கொள்ளல, குஃப்ர்ல இருந்து அவங்க தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அப்ப அவங்க எப்ப வருவாங்க, பையினா. பையினா என்பது தெளிவான அத்தாட்சி, கிளியர் ப்ரூஃப்னு சொல்லுவோம்ல, எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. கிளியர் ப்ரூஃப்னா என்ன, அதுல எந்த ஒரு சின்ன சந்தேகமும் இருக்காது. பையினா என்பது எதிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பயான். நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன, நான் பயான் கேட்க போறேன், பயான் பயான் நம்ம சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா? பயான் என்பது என்ன, பயானுக்குள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, டு மேக் கிளியர், ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குர்ஆன், ஹதீத் இதெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதை என்ன பண்றாங்கன்னா ஒருவர் படித்து அதை தெரிந்து அதை மக்களுக்கு தெளிவாக கிளியர் பண்றாங்க, எடுத்து சொல்றாங்க, இது இப்படிதாங்க, இப்படிதான் இதை பின்பற்றணும், இதுபடிதான் நம்ம வாழ்க்கை முறை நடத்தணும்னு சொல்றதுதான் பயான். பயான் என்பது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவது. குறிச்சு வச்சுக்கிடுங்க, இனிமேல் நான் போனேன்னா பயான்னா என்னன்னே தெரியாம போறது அப்படிங்கிறது கிடையாது. பயான் என்பது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்துறது. சரிங்களா? அதிலிருந்து வந்ததா பையினா. சரிங்களா? தெளிவுபடுத்துவது, தெளிவான அத்தாட்சி, புரிய வைப்பது அப்படிங்கிறத சொல்லுது. சோ பையினா தெளிவான அத்தாட்சி, பயான் ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றதுன்னா டு மேக் இட் கிளியர், அதை புரிய வைப்பது. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவான ஒரு அத்தாட்சியை கொண்டு, உண்மைத்தன்மையை கொண்டு அதை நம்ம விளக்குவது, தெளிவுபடுத்துவது அப்படிங்கிறது தான் இங்க சொல்லி காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு தெளிவான அத்தாட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. சரிங்களா? அப்ப ஹத்தா தஅதியஹுல் பையினா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நிமிஷம்
சோ இந்த இடத்துல அந்த பையனா அப்படிங்கிற தெளிவான அத்தாட்சி கொடுக்குற வரைக்கும் இவங்க நேரான பாதைக்கு வர மாட்டாங்க அப்படிங்கறதுதான் இவ்வளவு நேரம் பேசுவாங்க. சோ அதே போல 2வது வசனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ரசூலும் மினல்லாஹி யத்லூ சுஹுஃபம் முத்தஹ்ஹரா, தூய்மையான வேத நூல்களை ஓதி காண்பிக்கும் ஒரு தூதர் அல்லாவிடம் இருந்து வரும் வரை. இவங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலேயே பாதியை மறுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் குரான மறுக்கிறாங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அது ஒரு விதம். ஆனா அவர்களுடைய வேதத்தையே அவங்க மறுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எப்படி? அவங்களோட வேதத்துல என்ன சொல்லப்பட்டு, இப்ப நம்மளோட குரான்ல தொழுகையை கடைப்பிடிங்க, பொறுமையை மேற்கொள்ளுங்க, ஜக்காத் கொடுங்க, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. சரிங்களா? இதுல என்ன பண்றது, நான் தொழுகை மாத்திரம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சா நான் குர்ஆனை முழுவதுமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருப்பேனான்னு கேட்டா கிடையாது. அதே போலதான் யூதர்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தௌராத்திலையும் இன்சிலையும் அல்லாஹ் எதை குறிப்பிட்டிருக்கான்? பின்னொரு காலத்துல இறுதி தூதர் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க மேல நம்பிக்கை கொள்ளுங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்களோட வேதமாகிய தௌராத்திலேயே இன்சிலையே அவங்க என்ன பண்ணல, நம்பிக்கை கொள்ளவில்லை. புரியுதுங்களா? தனக்கு அவங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தவே அவங்க நம்பிக்கை கொள்ளல. அடுத்து வந்திருக்கக்கூடிய குரான்ங்கிறது செகண்டரி, இந்த இடத்துல நம்பிக்கை கொள்றது. ஆனா மெயினா பிரைமரியா முதல் வகையில பாத்தீங்கன்னா அவங்களோட வேதத்துல சொன்ன விஷயத்தவே நான் இல்ல இது எனக்கு சரி வராது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தையே அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. சோ ரசூலும் மினல்லாஹி, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல, அல்லாவிடம் இருந்து ஒரு தூதுவர் இந்த இடத்துல அனுப்பப்படுவார். இப்ப இந்த இடத்துல எந்த தூதுவர் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை என்ன பண்றாங்க, குறிப்பிட்டு காட்டுறாங்க. சோ ரசூல் அப்படிங்கிறது நஹீரா, இந்த இடத்துல எந்த தூதுவரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல அவங்களை என்ன பண்றாங்கன்னா கண்ணியப்படுத்தும் முகமாக அவங்களுக்கு ஆனர் பண்றாங்க. அவங்களை கிரேட் ஆனர். ஏன்னா இந்த தூதர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர், ரொம்ப கண்ணியமிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இவங்களை நான் பையினாவாக தெளிவான அத்தாட்சியாக இந்த மக்களிடம் நான் என்ன பண்றேன், அனுப்புறேன். ஏன்னா அந்த மரியாதைக்கும் அந்த கண்ணியத்திற்கும் உரியவராக இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு குறைகளும் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, மரியாதைக்கு தகுந்தவராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க எதை கொண்டு வந்தாங்க? அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை வஹியாக ஏந்தி மக்களிடம் கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு எடுத்துக்காட்டு, இப்ப அவங்களை எப்படி மரியாதை கொடுக்கறதுங்கிறது எப்படி அப்படின்னா, முஹம்மது அப்படின்னு சொன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த ஸலவாத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லி அவர்களை நம்ம கண்ணியப்படுத்தும். அப்படிதானே? அப்போ ஒவ்வொரு முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய ஸலவாத்தின் மூலமாக அவர்களை நம்ம கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல சூரத்துல் ஹுஜராத்ல அதிகப்படியான கட்டளைகள். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிடணும், அவங்க இருக்கும்போது அவங்களுடைய குரல்களை நீங்க எப்படி தாழ்த்தி பேசணும், பணிவா பேசணும், அவங்க கிட்ட நீங்க ரொம்ப நினைச்ச மாதிரி எல்லாம் சத்தம் போட்டுலாம் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்ல நீங்க நமக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ரசூலுன் அப்படிங்கிறதுனா அந்த மரியாதைக்கு கொடுப்பதற்கு தகுதியான ஒரு தூதுவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நக்ஸ் அப்படிங்கறதுலயும் இருக்கக்கூடாது. இன்னொன்னு விஷயம் என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹுலு, நக்ஸ், NAKS சொல்லுவாங்க. நான் எழுதி இருக்குது. நக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கீழ்த்தரமா போயிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்து தானப்பா அவங்களோடது, அதை ஃபாலோ பண்ணா என்ன பிரச்சனை இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ் மட்டத்துக்கும் போயிடக்கூடாது. நக்ஸ். சரிங்களா? அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்? வித்தவுட் நக்ஸ், நக்ஸ் இல்லாம இருக்கணும். எப்படி? அவங்களை ரொம்ப கீழையும் பாத்திரக்கூடாது. இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹுலு. ஹுலு அப்படிங்கிறதுனா ரொம்ப உயர்த்திடக்கூடாது. எப்படி? நீங்க நிறைய அந்த இதெல்லாம் ஓதுவாங்களே, என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இந்த ஃபாத்திஹா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓதி அவங்களை ரொம்ப புகழ்ந்து அல்லாவுக்கு மேல அல்லாவை விடவும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் அவங்களை வச்சு பண்றாங்க. சோ இந்த ரெண்டு நிலையுமே இருக்கக்கூடாது. ரசூலுன் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கிறதுனா, அந்த மரியாதைக்கு அந்த கண்ணியத்திற்கு தகுதியானவர். அவரை எப்படி நம்ம மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நக்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஹுலு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது.
புரியுதுங்களா? ரொம்ப கீழே அவங்களோட இதையும் போயிடக்கூடாது, அதிகப்படியாக அல்லாவுக்கு மேலேயே அவங்களோட புகழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் எந்த முறையில் அவர்களை கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ் எந்த முறையில் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்ற சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ் அவர்களை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறானோ அதன்படி அவர்களுக்கு மரியாதை நம்ம செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, குஜராத்ல நீங்க போய் என்ன பண்ணுங்கன்னா, நான் முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு இல்ல இந்த ரமதான்ல சூரத்துல் ஹுஜுராத் அப்படிங்கறத எடுத்து அதுல ஃபுல்லா இருக்கக்கூடிய வசனங்கள்ல ஒவ்வொன்றிலயும் இருக்கக்கூடிய தப்சீர்களை நீங்க விளக்கி பாருங்க. நம்ம எப்படி பேசணும், அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி கேலி பண்ணக்கூடாது, பட்டப்பெயர் வைக்க கூடாது, அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது, நபியினுடைய சபையில சப்தத்தை உயர்த்தக்கூடாது, பணிவா இருக்கணுங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் அங்க சொல்லி காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் சூரா ஹுஜுராத்ங்கிறத குறிச்சு வச்சுக்கிடுங்க, நீங்க டைம் கிடைக்கிறப்ப அதை பாருங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் அனுப்பப்பட்ட இந்த தூதர் இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான நபியாக அனுப்பப்பட்டார். சரிங்களா? மத்த நபிமார்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாய இஸ்ரவேலர்களுக்கு, நூ அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சமுதாயத்துக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சமுதாயத்துக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்தவருக்குமான ஒரு நபியாக அனுப்பப்பட்டவங்களாங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படி அனுப்பப்பட்டாங்க? பஷீர். அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு பஷீராக அவங்க அனுப்பப்பட்டாங்க. நதீர், எச்சரிப்பவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சூரா நிசால பாத்தீங்கன்னா 79வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு சொல்றான் என்னன்னா, இந்த மக்களுக்கு இந்த தூதுவரை நாம் அனுப்பி வைத்தோம். யார? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க என்ன பண்ணோம்? தூதுவராக அனுப்பி வைத்தேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல சூரா ஃபுர்கான்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? ரசூலும் மினல்லாஹி யத்லூ சுஹுஃபம் முத்தஹ்ஹரா, யத்லூ சுஹுஃபம் முத்தஹ்ஹரா. நான் இந்த வேதத்தை, சுஹூஃப் அப்படிங்கிறது என்னன்னா வேதம். சரிங்களா? இந்த வேதத்தை வாசிப்பவராக, எப்படிப்பட்ட வேதம் அது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்தஹ்ஹரா. சரிங்களா? இந்த வேதத்தை வாசிப்பவராக இந்த நபியை நாங்க அனுப்பணும். சுஹூப், இந்த வேதம் என்பது சுஹூப். அந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுஹூப் எப்படி இருக்குது? முத்தஹ்ஹரா. முத்தஹ்ஹரா அப்படின்னா அது ரொம்ப பியூரிஃபை, ரொம்ப சுத்தமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். சுஹூஃப் அப்படிங்கிறது வேதம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கலாம், இல்ல ஒருவேளை இது வந்து தௌராத்தா, இன்ஜீலா, இல்ல குரானா அப்படிங்கிற அந்த புக்கு வடிவத்துக்கு போக வேணாம். ஸ்க்ரால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல இந்த பிக்சர்ல பாருங்க, நீங்க ஸ்கிரீன்ல நடுவுல பாத்தீங்கன்னா வந்து அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து இந்த ஸ்க்ரால்ஸ் பேப்பர் மாதிரி பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் டேப்லெட் ஸ்க்ரால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சுருள்கள். அந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த அப்படித்தானே படிப்பாங்க, சுருட்டி வந்து அப்படி எடுத்து படிப்பாங்க இல்லைங்களா? அததான் சொல்லுவாங்க. அப்போ இந்த குர்ஆன் என்பதை, இந்த வேதம் என்பதை அல்லாஹ், இந்த சுஹூஃப் என்பதை அல்லாஹ் அந்த புத்தக வடிவிலேயே அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை முதல்ல கொடுத்தாங்கிறத நம்ம பார்த்தோம். எந்த சூறால பார்த்தோம்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. என்ன மாதிரி வடிவத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹிய முதல்ல இறக்குனா நமக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட நமக்கு எப்படி கொடுத்தான் அல்லாஹ்? இக்ரா பிஸ்மி. இக்ரா பிஸ்மி. அது எப்படி, எந்த வடிவத்துல? புத்தக வடிவத்துல, ஒளி வடிவத்துல, அவங்களுடைய மனசுல அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணாங்கன்னா போட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த சுஹூஃப் என்பது புத்தக வடிவத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை பற்றி இங்க பேசல. அவங்க எப்படி பேசுறாங்க? அவங்களோட உள்ளத்துல அருளப்பட்டு அந்த வஹியை மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த படித்தரத்தை பத்தி தான் இங்க இந்த வசனத்துல பேசப்படுது. சரிங்களா? இப்ப ஸ்கிரிப்சர், வேதம், சுஹூஃப் என்பது புத்தக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக வஹியாக அருளப்பட்ட அந்த விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. அப்ப அந்த சுஹூஃப், அந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருந்தது? முத்தஹ்ஹரா. முத்தஹ்ஹரா அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா தூய்மையானதாக. என்ன மாதிரி தூய்மை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல அதுக்கு முன்னாடி சுஹூஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சஹஃப், சஹீஃபா என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்த பன்மை அப்படிங்கறதுதான் சுஹூஃப். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திருப்போம், சுஹூஃப் அப்படிங்கிறதுனா அந்த ஷீட்ஸ், அந்த சுருள்கள், அந்த புத்தகம் அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல மனசுல இருந்து வந்து அந்த விஷயத்தை பத்தி நமக்கு வந்து பேசுது. இப்ப இதுல இன்னொன்னு வந்து சொல்லுது, இந்த குர்ஆன், இந்த வேதம் என்பது ஷிஃபாவாக இருக்கிறது. ஷிஃபானா என்னன்னா நிவாரணி.
சரிங்களா? நிவாரணம் தரக்கூடிய நிவாரணியாக இருக்கிறது. அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், நம்ம அடிக்கடி குர்ஆனோட அதிகமான தொடர்புடையவர்களாக இருந்தோம் என்றால் நம்ம கிட்ட வந்து நிறைய நிவாரணம் நமக்கு ஏற்படும். நம் நோய், மனநோய், உடல் நோய், எந்த நோயா இருந்தாலும் அதற்கு நிவாரணி வந்து இந்த குர்ஆன். எந்த குறிப்பிட்ட வசனத்தை ஓதலாம் அப்படிங்கிறது ஒண்ணு, அதை கேட்கறத விட ஒட்டுமொத்த குர்ஆனுமே நமக்கு ஒரு நிவாரணியாக இருக்குது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க. சரி, இப்ப சுஹூஃப் என்பது முடிஞ்சது. அது எதுல இருந்து வந்தது? சஹஃப். அப்ப அது எதுவாக இருக்கிறது? ஷிஃபாவாக, நிவாரணியாக இருக்கிறது. சரி, இந்த சுஹூஃப், இந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்குது? முத்தஹ்ஹரா, ரொம்ப தூய்மையானதாக இருக்குது. எப்படி, எதை வச்சு தூய்மை அப்படின்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்கு, ஷிர்கு, கெட்ட எண்ணம், தேவையில்லாத நெகட்டிவான தாட்ஸ், இது எல்லாத்தையும் உடைக்கிறது தான் இந்த குர்ஆனினுடைய வேலை. என்ன பண்ணுது இந்த குர்ஆன்? நமக்கு எதை போதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல எண்ணம் உடையவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக, நல்ல இங்கிதம் உடையவர்களாக, நல்ல அஹ்லாக் உடையவர்களாக, நல்ல மரியாதை தரக்கூடியவர்களாக, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நமக்கு குர்ஆன் என்கின்ற ஒரு விஷயம் போதிக்கிறது. எது சரி, இததான் நீங்க செய்யணும், இதெல்லாம் ஈவில், இதெல்லாம் கெட்ட விஷயம், இதுல இருந்து நீங்க வெளியில வாங்க, உங்களோட நஃப்ஸை கட்டுப்படுத்துங்க, நீங்க உங்க தொழுவதின் மூலம் உங்கள உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க, ஜகாத் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய நகைகளை தூய்மைப்படுத்துங்க. இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல விஷயங்களை சொல்லி காட்டக்கூடியதாக. இப்ப என்னது இது? குர்ஆன் என்பது முத்தஹ்ஹரா. குர்ஆன் எதுவாக இருக்கிறது? முத்தஹ்ஹரா, தூய்மையானதாக, பியூரிஃபைடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் குர்ஆன். புரியுதுங்களா? அப்போ சுஹுஃபம் முத்தஹ்ஹரா, குர்ஆன் என்பது, வேதம் என்பது மிகவும் தூய்மை வாய்ந்ததாக, அது மனிதர்களுடைய நிலைகளை, இங்கிதங்களை, எண்ணங்களை எல்லாத்தையும் நேர்த்தியானதாக, சரியானதாக மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்ப யத்லு சுஹுஃபம் முத்தஹ்ஹரா, அப்படிப்பட்ட அந்த வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு என்ன பண்றாங்க? அருள்றாங்க. அப்ப இந்த இடத்துல எதெல்லாம் நமக்கு பையினா? இப்ப நம்ம படிச்ச இந்த 2 வசனத்துல இருந்து பையினா என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யார் அதுக்கு பதில் சொல்றீங்க? பையினா என்றால் என்ன? தெளிவுபடுத்துவது. சரி, அத்தாட்சி, தெளிவுபடுத்துது. சரி, இந்த இடத்துல என்ன விஷயங்கள்லாம் அத்தாட்சியாக இருக்குது? எந்த விஷயம் அத்தாட்சியாக இருக்கிறது? வேதம் வந்தது வந்து ஓகே, எந்த வேதம்? அதை குறிப்பிட்டு சொல்லுங்க. எந்த வேதம்? குர்ஆன் வந்தது வந்து மாஷா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓகே, குர்ஆன் வந்தது வந்து அப்படிங்கிறது ஒரு அத்தாட்சி. பையினா இந்த இடத்துல. அப்ப இந்த இதன் மூலமா குர்ஆன் என்பது ஒரு பையினா, ஒரு தெளிவான அத்தாட்சி. வேற என்னது? நபி அவர்கள். மாஷா அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பையினா. இப்ப குர்ஆன் என்பது ஒரு அத்தாட்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு அத்தாட்சியாக நமக்கு என்ன பண்ணாங்க? அருளப்பட்டாங்க. அப்படிதானே? யூதர்களுக்கு அவங்க 2 நபியை அனுப்பி அந்த நபி மூலமா இந்த குர்ஆனை கொடுத்தாங்க. அப்ப இந்த 2ஐயும் கொண்டு அவங்கள போதிச்சாங்க. சரிங்களா? அப்ப இந்த 2மே நமக்கு என்ன பண்ணுதுன்னா பையினா, தெளிவான அத்தாட்சி என்பதை நம்ம என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். சோ யத்லு சுஹுஃபம் முத்தஹ்ஹரா. 3வது வசனம், ஃபீஹா குதுபுன் கையிமா. ஃபீஹா, இதில். ஃபீ அப்படின்னா இதில், இன்இட் அப்படின்னு சொல்லலாம். ஃபீஹா, இதில். எதில்? நம்ம இது வரைக்கும் எதை பார்த்தோம்? இந்த வேதத்தில், இந்த சுஹூஃபில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குதுபுன். குதுபுன், குதுபுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த சுஹூஃப்ங்கிறது வேதம். இந்த வேதத்துல என்ன பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியும், அல்லாஹ்வினுடைய வசனம். அந்த வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கையிமா. கையிமா, ஃபீஹா, இதில், குதுபுன், எழுதப்பட்டிருக்கிறது. கையிமா, என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா கரெக்டா, நேர்த்தியா, தப்பு இல்லாம, பிழை இல்லாம, சரியான ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், முத்தஹரா. முத்தஹராங்கிறது தூய்மைப்படுத்தி காட்டுது, நம்மள தூய்மை ஆக்குது. இது என்ன சொல்லப்படுது? இது வந்து சரியான, பெர்ஃபெக்டான, கரெக்டான. புரியுதுங்களா? அப்போ இதில், இந்த வேதத்தில், இந்த சுஹுஃபில், குத்துபுன் என்ன பண்றது? எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சரியான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்சல்யூட்லி கரெக்ட். எந்த ஒரு சின்ன கோணலோ ஒரு முரண்பாடோ எதுவுமே இல்லாத ஒரு சுஹூஃப், ஒரு வேதம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? குத்துபுன், எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சரியானதாக இருக்கிறது. இப்ப குத்துபுன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிதாப் அப்படிங்கிறதுனுடைய பன்மை. சரிங்களா? கிதாப்னா என்னங்க? கிதாபினுடைய அர்த்தம் என்ன? புத்தகம்.
ஓகே, வெரி குட் மாஷாஅல்லா. புத்தகம், கிதாபுங்கிறது புத்தகம். அப்ப இந்த இடத்துல புத்தகம் அப்படிங்கிற அர்த்தத்தை மாத்திரம் எடுத்துக்கிட கூடாது. என்னவாக எடுத்துக்கிடணும் அப்படின்னா, கிதாப் என்பது புத்தகம் மட்டுமல்ல, அது என்னவாக இருக்கிறது? மக்தூப். கிதாபுங்கிறது என்னது? மக்தூப். மக்தூப்னா என்ன? அதுல என்ன எழுதி இருக்கோ அதுதான் கிதாப். இப்ப கிதாப் அப்படின்னா நம்ம பொதுவா அரபியில வந்து கிதாப்னா புத்தகம். ஆனா கிதாப்னா வெறும் புக்கு மாத்திரம் கிடையாது. அந்த புக்குக்குள்ள என்ன எழுதி இருக்காங்க அப்படின்னா மக்தூப். அது எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தையும் குறிப்பிடக்கூடியதாக தான் இந்த கிதாப் என்பது இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப வெறும் கிதாப்னா புக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடியாது. அப்போ இது வந்து புத்தகம் என்பதை குறிப்பது மட்டுமல்லாமல் அதுக்குள்ள என்ன விஷயங்கள், என்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ. இப்ப குரான் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் சுஹூஃப். சுஹூஃப்னா என்ன? வேதம். ஓகே, அதை இன்னும் என்ன சொல்றாங்க? இது வந்து ஒரு கிதாப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த கிதாப வந்து வெறும் புக்கா இல்ல, அந்த கிதாபுக்குள்ள என்ன எழுதி இருக்கு? மக்தூப். என்னெல்லாம் எழுதி இருக்கோ, அல்லாஹ் என்னெல்லாம் கட்டளையிட்டு இருக்கானோ அதை தான் இந்த கிதாப் என்கின்ற விஷயம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. சரிங்களா? அப்போ அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் குறிப்பிடுவதுதான் இங்க நமக்கு சொல்லப்படுகிறது. அதுல நம்ம குழப்பிக்கிட வேண்டாம். சரிங்களா? ஃபீஹா, இதில் குதுபுன் எழுதப்பட்டிருக்கிறது, கையிமா சரியான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கிதாப் என்பது வெறும் புத்தகம் மட்டும் கிடையாது, அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மக்தூப் அப்படிங்கிற அந்ததையும் சேர்த்துதான் ஒரு புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு அமைய பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய விஷயமே ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த புக்கு வந்து அது எந்த ஒரு அர்த்தத்தையும் நமக்கு தராது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அது எப்படிப்பட்டதாக இருக்குது? ரொம்ப கரெக்டா இருக்கு. எந்த ஒரு முரண்பாடுமே கிடையாது. இன்ன வரைக்கும் குரான்ல ஏதாவது ஒரு முரண்பாடுன்னு கட்டினா அது மனுஷனோட மனசுல இருக்குமே தவிர குரான்ல எந்த ஒரு முரண்பாடு என்பதுமே கிடையாது. இப்போ அந்த மக்தூப் என்பது அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு, அதோட அர்த்தம் என்ன, அதோட உட்கருத்து என்ன, அதனுடைய உட்பொருள்கள் என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிடுவதுதான் ஒரு புத்தகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எதையெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? வாசிச்சாங்களோ, எதையெல்லாம் அவங்க வந்து போதித்தார்களோ, இது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கையம். கையம்னா என்ன சொன்னேன் நானு? சரியானதாக இருந்தது. அவங்கள சொந்தத்துல பண்ணல, எல்லாமே அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த அந்த உண்மையை அவங்க எடுத்து சொன்னாங்க. இப்ப இந்த அஹ்காம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த புத்தகம், இந்த சுஹூஃப் என்பது அஹ்காம். அஹ்காம்னா என்ன? சட்டங்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வஹி, அதுல என்ன கட்டளைகள் நமக்கு இட்டிருக்கானோ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றதுன்னா இந்த வேதம் குறிப்பிடுவதுதான் சொல்லியிருக்கு. அந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்குது? கையிமா. ஃபர்ஸ்ட் பார்த்தது முத்தஹரா, தூய்மையான, தூய்மைப்படுத்துறது. கையிமா, சரியான, சரிப்படுத்துவது அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரத்துல் கஹ்ஃப்ல 1வது வசனத்துல என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கையம் குரானுடைய அந்த சரியானது என்னன்னா ஷிஃபத். சரிங்களா? அந்த தன்மையை தான் வந்து நமக்கு என்ன பண்ணுது? அந்த குரானுடைய தன்மை தான் நமக்கு இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இப்ப கையம் கையம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கையம்னா என்ன? கையம்னா சரி. அப்போ கையம்ங்கிறது எதுல இருந்து வந்துச்சு? முஸ்தகீம். எதுல இருந்து வந்தது? முஸ்தகீம். முஸ்தகீம்னா சிராத்தல் லதீன, சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோன்னே. நேரான அந்த பாலத்தில், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அந்த முஸ்தகீம் என்பது நேரான, சரியான, கரெக்டான இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து வந்ததுதான் இந்த கையம். சரிங்களா? அப்போ இது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா முஅ்ததின். முஅ்ததின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இந்த குர்ஆன் என்பது எப்படிப்பட்டது? முஸ்தகீம், கையம், நேரான சரியான பாதையை காண்பிக்க கூடியதாக நமக்கு இருக்குது. முஅ்ததின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. முஅ்ததின்னா தீவிரமா ரொம்ப, அதாவது எக்ஸ்ட்ராடினரியா எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்துதல் இல்லாம, இல்ல ஒண்ணுமே இல்ல இந்த குர்ஆன்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இல்லாம, சரியான சமநிலை ஒரு இத வந்து எப்படி சொல்றது? சமநிலையான ஒரு சாட்சியை, அத்தாட்சியை நமக்கு கொடுக்குது. சரிங்களா? இப்ப நம்ம குர்ஆனுக்குள்ள போனோம்னா, நீ வந்து எக்ஸ்ட்ரீமா நீ 30 நாளைக்கு இல்ல, நீ 1 வருஷத்துக்கு நோன்பு வைக்கணும், நீ வந்து 50 நேரம் தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் அல்லாஹ் என்ன பண்ணல? மிகைப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வைக்கல. அதே போல நீ ஒண்ணுமே செய்ய வேணாம்ப்பா, நீ சும்மாவே ரொம்ப ரிலாக்ஸா அப்படின்னு சொல்லல. தொழுங்க, 5 நேரம் தொழுங்க, 30 நாள் நோன்பு வைங்க. மனிதர்களால் இயலக்கூடிய அளவிலான சமநிலையில செய்யக்கூடிய ஒரு மிதமான ஒரு சட்டத்திட்டங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். சோ முஅ்ததின் அப்படின்னா ரொம்ப மிகைப்படுத்தி போகாம, ரொம்ப கீழ்நிலையிலையும் போகாம, அத சரியான சமநிலையா நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை முத்தஹராவாக, கையிமாக,
அவங்க முத்ததீனாக நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னென்னவாக கொடுத்திருக்காங்க? முத்தஹரானா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட். அடுத்து கையிமா, சரியான. அடுத்து முத்ததின், வெரி குட், சமநிலை. மிகைப்படுத்தாமல் இருக்கிறது சமநிலை. ரெண்டு. சோ இந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுவாகலாம் நமக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த குர்ஆன்ல குறித்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திட்டங்கள் வந்து பர்ஃபெக்டா இருக்கும், நேரிய வழியில இருக்கும், சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஏதாவது சொல்ல முடியுமா? அது மாத்திரம் இல்ல, குர்ஆன் இன்னொன்னா இருக்குது. என்னன்னா, நம்ம இஸ்லாஹ், நம்மை வந்து மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு 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 புத்தகமாக, ஒரு சுஹூஃபாக, ஒரு வேதமாக அது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான்? இந்த வேதக்காரர்களுக்கு சொல்லி காட்டுறான். இவங்க எல்லாம் பாரு, அவங்களுக்கு கொடுத்ததுல இருந்து அந்த ஒரு பகுதியை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, அந்த அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுவதன் மூலமாக இந்த குர்ஆனை நாம் எவ்வாறு, என்ன மாதிரியான ஒரு அளவுல எடுத்து பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? இப்போ அது என்ன பண்ணாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கிட்ட போய் வந்து எடுத்து சொன்னாங்க. குர்ஆன் அப்படிங்கிறது என்ன? முத்தஹரா, கையிமா, முஅ்ததின், இது எல்லாமே குர்ஆனை வந்து சொல்றாங்க. அப்போ இந்த இதை யாருக்கு அனுப்புனாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய, சிலை வழிபாட்டிலேயே தங்களை வாழ்க்கை முழுவதுமாக மூழ்கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த மதத்தையுமே அவங்க என்ன பண்ணாங்க? கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க பண்ற எல்லாமே எது நிறைந்ததாக இருந்ததுன்னா ஷிர்க். அப்படிப்பட்ட அவங்கள, அந்த இணை வைப்பாளர்களை, அந்த முஷ்ரிக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பையினா அப்படிங்கிற இந்த வேதத்தை கொண்டு, இந்த நபியை கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு என்ன பண்றாங்க? சீர்திருத்துவதற்காக அனுப்புறாங்க. அனுப்பிட்டு இதுல அனுப்புனா இவங்க அதுல இருந்து தெளிவு பெற்று உண்மை நிலைக்கு வருவாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்பனா எல்லாருமே மாறி இருக்கணுமே அப்படின்னு கேக்குறது. அப்போ அந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்றான், எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இல்ல, ஆனாலும் அல்லாஹ் அனுப்பி அவர்களுக்கு நேரிய வழி காட்டுவதற்கான ஒரு பையனாவை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த காபா அப்படிங்கிறது, இப்ப இந்த சுஹூஃப் என்பது, இந்த வேதம் என்பது, இந்த குர்ஆன் என்பது உண்மைதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு காலத்துல இந்த காபாவை சுற்றி, அல்லாஹ்வினுடைய இறை இல்லம் என்று சொல்லக்கூடிய இந்த காபாவை சுற்றி என்னவாக இருந்தது? ஃபுல்லா சிலைகள். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்குமே பொது இடமாக இருக்கக்கூடிய, முக்கிய இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்னவாக இருந்தது? சிலைகளை வச்சிட்டு இருந்தாங்க. காபாக்கு உள்ளேயும் சிலைகளை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த நிலை மாறி இன்று அந்த காபா எவ்வளவு புனிதமாக்கப்பட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை சுற்றி தவாஃப் செய்து அதை வந்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு மாறி இருக்கு. இதுதானங்க அந்த சுஹூஃப் உண்மையானதுங்கிறதுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியா இருக்கு. எப்போ வந்து ஒரு விஷயம் உண்மையா இருக்கோ அப்பதானே அந்த மக்கள் ஏத்துக்கிடுவாங்க. இப்ப இது பொய்யா இருந்துச்சுன்னா ஒரு நபர் கூட இதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஏன் இத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி லட்சம் மக்கள் வந்து ஏன் இதை நோக்கி வரணும்? அது உண்மையாக இருக்க போய் தானே. எல்லாருமே வரல அப்படிங்கிறதுக்காக இது வந்து பொய் அப்படின்னு ஆயிராது இல்லைங்களா? அப்ப அல்லாஹ் தான் நாடியவர்களை என்ன பண்ண நேர்படுத்துறான். அப்ப அதை, இந்த உண்மையை நோக்கி என்ன பண்றாங்க? அதிகப்படியான மக்கள் சாறை சாறையாக வரக்கூடிய ஒரு விஷயம். எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதக்காரர்கள், அப்துல்லா இப்னு சலாம் என்கின்ற யூதர், சல்மான் அல் ஃபாரிசி, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருந்தாங்க. ஆனா அவங்க வேதத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணாங்க? ஆமா, இந்த நபி தான் உண்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களை ஏத்துக்கிடலையா? அவங்க இஸ்லாத்துக்கு மாறலையா? அவங்களும் என்ன பண்ணாங்க? வேதக்காரர்களாக இருந்து உண்மையை ஏத்துக்கிட்டாங்க இல்லைங்களா? அப்ப அந்த விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. அதே போல அபூஜஹல் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து கெட்ட வழியிலேயே தான் இருக்கிறான். அவன் கடைசியில முஷ்ரிக்காவே தான் வந்து இறந்து போறான். அவன் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இங்க சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ உண்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் அவ்வளோ பயங்கரமான முறையில சிலைகளை வழிபட்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த மக்களுடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையுமே அந்த மக்கா நகரமே மாற்றி அமைத்தது இந்த உண்மையான சுஹூஃப் என்கின்ற, இந்த கையம் என்கின்ற, இந்த முத்தஹரா என்கின்ற இந்த வேதம் தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த நபியை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணாங்க? மாத்துனாங்க. ஒருத்தவங்க ஒரு சின்ன விஷயத்த சுத்தி இருந்தாலும் மாத்த முடியாது. ஏன், நான் எங்க ஊர் கலாச்சாரத்தை, ஆனா அந்த ஒட்டுமொத்த அந்த நாடே இருந்ததை மாத்தி இருக்கு அப்படின்னா, அந்த உண்மை, அந்த பையினா, அந்த அத்தாட்சி, அந்த சாட்சிங்கிறதுனாலதான் அவர்கள் அனைவரும் மாறி இன்று இந்த முஸ்லிம் அப்படிங்கிறதுக்கான, இந்த இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தலைமை பீடமாக இந்த காபா என்கிறது திகழக்கூடியதாக
இருக்கிறது. ஒட்டுமொத்த அரேபிய நாடும் என்ன பண்ணது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுல் பையினா. அப்போ இது மூலமாக இந்த குர்ஆனும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தெளிவான அத்தாட்சியாக, பையினாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுக்கு அனுப்புறாங்க. சோ இதன் மூலமாக நேரிய பாதையை கடைபிடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்க நமக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இன்னைக்கு இந்த 3 வசனத்தோட முடிச்சுக்கிடலாம். இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பிறகு 4வது வசனத்துல இருந்து அதனுடைய இதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பழைய டெஸ்டிங் நம்ம சேர்த்து பண்ணலாம். சோ எல்லாரும் லெஃப்ட் ஆயிடாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்கணும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.